உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபட்டு வார பலன் என்கிற தொடரிலே 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. புதன் என்கிற புத்தி ஆட்சியாக கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்திலிருந்து சந்திரன் புறப்படுகிறார், உத்திராட நட்சத்திரத்திலிருந்து. அதனால் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியல. கொஞ்சம் சிக் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம், எதுவும் செய்யணும்னு ஒரு தோணலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உத்வேகம் வந்துடும், செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும், கொஞ்சம் ஓட்டங்கள்லாம் வரும். எதையுமே அந்த தேடுதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போவீங்க. சோஷியல் மீடியாவில் தேடுறது மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதில் உங்களை நீங்கள் என்ன தேட வந்தீங்களோ அதை ஃபோக்கஸ்டாக உங்கள் புஸ்தகங்கள் வழியால் பார்த்துருங்க. புக் பென் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேனா எட்டு எழுதுங்க. புதன் நாளே பேனா பேப்பர்னு எடுத்துக்கிடுங்க மைண்டில், அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கைகளுடைய கூட்டானது உங்கள் வாழ்க்கையிலே புதிய எண்ண ஓட்டங்கள், இந்த எழுத்து படைப்பாற்றல்கள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. பேப்பர் இங்கெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, பிரிண்டிங் பேப்பர்ஸ் போடக்கூடியவங்களுக்கு, இந்த விசிட்டிங் கார்ட்ஸு, இந்த மேரேஜ் கார்ட்ஸு போடக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே. அன்றையிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய வாரம் இது. கௌரவம், இந்த மியூசிக் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷங்கள், வருமானங்கள்லாம் வரும். உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்திலே அமரக்கூடியதான கும்பராசியிலே இருக்கக்கூடியதான ராகுவை குருவின் பார்வை பார்க்குது, உங்கள் ராசியிலிருந்து பார்க்குது. அதனால் உங்களுக்கு லாபம் வரும். காரியங்கள், தடைபட்ட காரியங்கள் திருப்பி நடக்க ஆரம்பிக்கும். சந்திரன் அதோட குரு சந்திரனாக சேர ஆரம்பிக்கும். குபேரனை நோக்கி ஓடக்கூடிய விஷயங்களாக இருப்பதனாலே லாபங்கள் உங்களை வந்து சேரும். அதனால் நிறைய பண வரவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த வாரத்தில் இருக்குது. செலவு கம்மி, வரவு ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம். சுப விரயங்களாக இருக்கும், கொஞ்சம் அதையும் பார்த்துக்கணுங்க. கல்யாண வேலைகள், அது ரிலேட்டடாக கொஞ்சம் பண சிக்கல்கள், வியாபாரத்து விஷயத்திலே பெரிய விஷயங்களாக யோசிக்காமல் சின்ன சின்ன விஷயங்களாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணும்போது லாபங்கள் எல்லாம் உண்டு. புதிய முயற்சிகள் மட்டும் நம்ம லாங் டேர்ம் எக்ஸ்பேன்ஷன்ஸ் எதனால் பண்ணலாமா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஒரு 2 மாதத்துக்கு இப்போ வேண்டாம், மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 40 நாளைக்கு அப்புறம் செய்யக்கூடிய காரியங்களாக வைத்து கொண்டிருக்கலாம், நல்லது. அடுப்படியில் வேலை செய்யும்போது குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டு வேலை செய்யாதீங்க, அது கொஞ்சம் காஷனை வச்சுக்கோங்க. இந்த வாரம் முழுக்கமே நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் சுவாமி வழிபாட்டுக்கு அப்புறம் வேலை செய்யுங்களோ, விளக்கை பொருத்திட்ட பிறகு தான் வீட்டை மற்ற வேலை செய்யணும்னு வச்சு பண்ணுறீங்களோ அவ்வளவும் நல்லது. 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் வாய்ப்பை உங்களுக்கு தரும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.